மறைந்த இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையுடன் இறுதி ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது. பாக்யராஜின் இறுதி ஊர்வலத்தில் திரையுலகினர் பலரும் பங்கேற்றிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், மேலும் விவரங்கள். தமிழ் திரையுலகிலே அவர் நடித்த திரைப்படங்கள் என்று பார்த்தோம் என்றால் 75க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் இருக்கின்றன. பாக்யராஜ் அவர்களுடைய திரைப்படங்கள் இந்தி உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு அந்த மொழிகளில் மூத்த நடிகர்களால் நடிக்கப்பட்டு அவை இந்தியிலும் கூட ஒரு பெரிய வெற்றி பெற்ற படங்களாக இருந்திருக்கின்றன என்ற செய்தி எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பெரிய அளவில் தெரிந்திருக்காது என்பதைத்தான் அவருடைய மரணத்திற்கு பிறகான செய்திகள் எடுத்து கூறியிருந்தன. 90, 95 அந்த காலகட்டங்களிலும் அதற்கு முன்பாக 80களிலும் பாக்யராஜ் அவர்கள் எடுத்திருந்த பல திரைப்படங்கள் இந்தி மொழியிலும் கூட திரைக்கு வந்திருக்கின்றன. அந்த திரைப்படங்களை எல்லாம் பார்த்து வியந்து போன பாலிவுட் இயக்குநர்கள் அந்த திரைப்படங்களை தங்கள் மொழிகளில் எடுத்திருக்கின்றார்கள். அதில் அனில் கபூர் உள்ளிட்ட மூத்த நடிகர்கள் நடித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் எடுத்த இந்த பாக்யராஜ் அவர்களுடைய திரைப்படங்களின் கதை களங்கள் ஒரு புது வகையான கண்ணோட்டத்தை திரையுலகிற்கு வழங்கி இருந்தது என்பதையெல்லாம் பலரும் நினைவுற கேட்க முடிந்திருந்தது. பாக்யராஜ் அவர்களுடைய உடல் தற்பொழுது எடுத்து செல்லப்படக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் முக்கிய சாலையை வந்தடைந்திருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் வாகனம் வேகம் எடுத்து பெசன்ட் நகர் மின்மயானத்தை சென்றடைய இருக்கின்றது. பெசன்ட் நகரிலே ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி காவல்துறையினர் துப்பாக்கி குண்டுகள் முழங்க இறுதிச் சடங்குகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் பார்த்து வருகின்றோம். பெசன்ட் நகர் மின்மயானத்தில் அதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. நடிகர் சரத்குமார் பாக்யராஜ் அவர்களுடைய உடலை சுமந்து வந்து அந்த வாகனத்தில் ஏற்றியிருந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. மூத்த நடிகர்கள், இயக்குநர்கள் பலரும் இந்த இறுதி ஊர்வலத்திலே பங்கேற்றிருக்கின்றார்கள் என்பதையும் பார்த்து வருகின்றோம். பாக்யராஜ் அவர்களுடனான நினைவுகளை பலரும் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். மூத்த நடிகர் கமலஹாசன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தங்களுடைய வலைதள பதிவின் மூலமாக பாக்யராஜ் எந்த அளவு தமிழ் திரையுலகை ஒரு ஆளுமையோடு கட்டுக்குள் வைத்திருந்தார் 80, 90 காலகட்டங்களில் என்பதையெல்லாம் எடுத்து கூறியிருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன், சரத்குமார், சத்யராஜ் உள்ளிட்ட பல நடிகர்கள், விஜயகாந்த் போன்றவர்களுடைய திரைப்படங்கள் எல்லாம் பெரிய வெற்றி பெற்ற படங்களாக வர தொடங்கி இருந்த காலம். அந்த தருணத்தில் ஒரே ஆண்டில் 3 பெரிய வெற்றி படங்களை தந்த கதையெல்லாம் பாக்யராஜ் அவர்களுக்கு உண்டு. ஒரே ஆண்டிலேயே தீபாவளி, பொங்கல் என்று அடுத்தடுத்து திரைக்கு வந்த அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே பெரிய வெற்றி பெற்ற படங்களாக இருந்திருக்கின்றன என்பதையெல்லாம் பலரும் சொல்லியிருந்தார்கள். அந்த அளவு திரைக்கதை என்பது அனைவரையும் கவரக்கூடிய வகையிலாக பாக்யராஜ் அவர்களால் எடுக்கப்பட்டது. அதுதான் அவரை தனித்துவப்படுத்தி தமிழ் திரையுலகிலே இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு கொண்ட நபராக அவருடைய இறுதிச் சடங்கிற்கு ரஜினிகாந்த், கமலஹாசன் என்று மூத்த நடிகர்களும் அரசியல் தலைவர்கள் பலரும் கூட, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் என்று பலரும் வருகை தந்தது. முதலமைச்சர் நேரில் வருகை தந்தது மட்டுமல்லாமல் அரசு மரியாதையோடு பாக்யராஜ் அவர்களுடைய இறுதிச் சடங்கு நடைபெற வேண்டும் என்று உத்தரவிட்டது. அனைத்துமே அதைத்தான் எடுத்து காட்டுவதாக பலரும் சொல்லி இருக்கின்றார்கள். அவர் எடுத்த திரைப்படங்களில் சில வசனங்கள் இன்றளவும் பேசப்படுகின்றன. ஒரு பக்கம் சமூக ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பல படங்களை பாக்யராஜ் எடுத்திருக்கின்றார் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டாலும் அந்த திரைப்படங்களில் கடைசியில் அதனுடைய அந்த கடைசி கிளைமேக்ஸ் காட்சிகளிலே தனிநபர் ஒழுக்கம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை போன்ற கருத்துக்களை பாக்யராஜ் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பார். குடும்பங்கள் எப்போது சரிவர இருக்கும் என்பதையும் பாக்யராஜ் எடுத்து கூறியிருப்பார். அந்த அளவு அவருடைய திரைப்படங்களை பொறுத்தவரை தனித்த தன்மை உடையதாக, அதில் சில காட்சிகள் நகைச்சுவை காட்சிகளாக, இடைச்செருகளாக இருந்தாலும் கூட இறுதியிலே அவர் சொல்லக்கூடிய கருத்துகள் ஒவ்வொரு குடும்பங்களும் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வலியுறுத்தப்பட்ட கருத்துக்களாகத்தான் இருக்கும். 80, 90 காலகட்டங்களிலே பாக்யராஜின் படங்களை பார்ப்பதற்கென்று ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருந்திருக்கின்றது என்பதும் முக்கியமான ஒரு கருத்து. இன்றளவும் தமிழ் திரையுலகிலே ஒரு துணை நடிகராக, தந்தை கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக பாக்யராஜ் அவர்கள் இருந்து வந்திருக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். ஏராளமான இளைஞர்களுக்கு உதவி இயக்குநராக வர வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு எல்லாம் உதவக்கூடிய ஒரு கலைஞனாக இருந்திருக்கின்றார். அவர் பங்கேற்கக்கூடிய இசை வெளியீட்டு விழாக்கள் அதிகமாக நடைபெற்றிருக்கின்றன. ஒவ்வொரு திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவின் பொழுதும் அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அந்த திரைப்படம் தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் தனியாக ஒரு யூடியூப் வலைதள பக்கத்தின் மூலமாக அசை போடுகின்றேன் என்ற அடிப்படையில் தன்னுடைய கடந்த கால நினைவுகளை எல்லாம் பாக்யராஜ் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். சென்னைக்கு வந்தது எப்படி, திரையுலகை தேர்வு செய்தது எப்படி, பாரதிராஜாவுடனான அறிமுகம் எப்படியாக இருந்தது, பாரதிராஜாவோடு இணைந்து பணி செய்த காலங்கள் எப்படி, உதவி இயக்குநராக பாரதிராஜா அவர்களிடம் இருந்து வந்த நிலையில் தன்னை நடிகராக தரப்படுத்தியவர் பாரதிராஜா தான் என்பதையெல்லாம் பாக்யராஜ் அதில் நினைவு கூர்ந்திருப்பார். அது மட்டுமல்லாமல்
பாரதி ராஜாவும் பாக்கியராஜ் தொடர்பாக சொன்ன கருத்துக்களை எல்லாம் பலரும் கடந்த 2 நாட்களில் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்த்து வருகின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.